ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஹெர்பல் சோப் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஆவணப்பூ சோப்பும் கற்றாழை சோப்பும் செஞ்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்களேன். கடையில் வாங்குற சோப்பு அத்தனையுமே கெமிக்கல் சோப்புங்க. நம்ம வந்து வீட்லேயே இந்த மாதிரி ஹெர்பலில் வச்சு சோப்பு மேக் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஆவாரம்பூ சோப்பு, இது வந்து கற்றாழை சோப்புங்க. கற்றாழை சோப்பில் வந்து நேச்சுரலான கலர்லேயே விட்டுருக்கேங்க. இதில் வந்து எந்த ஒரு கலரும் நான் ஆட் பண்ணலை. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இந்த சோப்பு உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். உங்களால் வீட்டிலே செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வெப்பாலை சோப்பும் ரோஸ் சோப்பும் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கத்தாழையை எடுத்துட்டு இந்த மாதிரி ஜெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அப்படி உங்களுக்கு வந்து நல்லா அரைப்படலைன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நான் ஆன்லைன்லேயே இந்த மாதிரி சோப் பேஸ் கிடைக்குதுங்க. நான் வந்து ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சோப் பேஸ் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பவுலில் சேர்த்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க. தண்ணி சூடாகிடுச்சு. இந்த சோப் பேஸ் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சுக்கலாம். இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தாங்க மெல்ட் பண்ணணும். டேரெக்டாக மெல்ட் பண்ணவே கூடாதுங்க. சோப் பேஸ் வந்து சூப்பராக நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. எல்லாமே மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம வந்து கற்றாழை ஜெல் வந்து ஆட் பண்ணணுங்க. அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. எசென்ஷியல் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜவ்வாது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா உடனே கெட்டியாயிடுங்க. நம்ம வந்து உடனே வந்து மோல்டில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். மோல்டுமே ஆன்லைனில் கிடைக்குதுங்க. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஊற்றிக்கலாம். லைட்டாக தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சோப்பு எடுக்கும் போது நான் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோங்க. மோல்டில் வந்து சேர்த்துக்கலாங்க. $250 கிராம் சோப் பேஸ் எடுத்து இல்லைங்களா, இதில் வந்து 3 சோப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்குதுங்க. கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்தில் நல்லாவே சோப்பு வந்து ரெடி ஆகிடுங்க. அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் எடுத்துக்கும். ஃப்ரீசரில் உடனே வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து வெளியில் தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து வச்சுட்டு நாளைக்கு வந்து சோப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ அடுத்த சோப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. 1/2 கேஜியில் பாதி வந்து கற்றாழை சோப்பு செஞ்சாச்சு, மீதி பாதி இருக்குதுங்க. இது வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆவாரம்பூ சோப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வந்து மெல்ட் பண்ணிக்கலாங்க. 1/2 கிலோ சோப் பேஸுக்கு வந்து 5 கிராம் அளவுக்கு ஆவாரம் பொடி சேர்த்துக்கோங்க. ஆவாரம் பொடி என்கிட்ட இன்னைக்கு இல்லைங்க, அதனால் நான் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. உப்பு தண்ணியெல்லாம் சேர்த்துக்க கூடாதுங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேங்க. ஆவாரம் பூ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. நம்ம வந்து ஃபில்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சுங்க, பார்க்கலாம். இங்கே பாருங்க, சோப் பேஸ் வந்து சூப்பராக மெல்ட் ஆகி வந்துருச்சுங்க. ஆவாரம் பூ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வாது சேர்த்துக்கிறாங்க நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக. நம்ம உடனே வந்து மோடில் சேர்த்துக்கணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து கெட்டி ஆகிடும். ஒருவேளை கெட்டி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரியே அடுப்பில் வச்சு நல்லா டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. கற்றாழை சோப்பும் ஆவாரம்பூ சோப்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது வந்து இருக்கட்டுங்க, நல்லா கெட்டியாகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், சோப்பெல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்ணா ஆவாரம்பூ சோப்பு. இங்கே பாருங்கள், கற்றாழை சோப்பு வந்து அதே கலரில் வந்து நான் செஞ்சுருக்கேங்க. இதில் வந்து எந்த ஒரு கலருமே நாங்கள் வந்து ஆட் பண்ணலைங்க. அதே கலர்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே டீமோல்ட் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், எல்லா சோப்பும் சூப்பராக டீமோல்ட் பண்ணி வச்சாச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கடையில் நம்ம வாங்குற சோப்பு அத்தனையுமே கெமிக்கல் தாங்க. அவ்வளோ கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வீட்லேயே இந்த மாதிரி ஹெர்பல் சோப்பு வந்து செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்களே வீட்டில் செய்ய முடிஞ்சிச்சுன்னா செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவோம்.
40 வகையான மூலிகையை வச்சு ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து செஞ்சு சேல் பண்ணிகிட்டு இருக்கோங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் சோப்பும் ஹெர்பல் ஹேர் ஆயிலும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணலைங்க. இதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு வேணுங்கிற சோப்பு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. எல்லாரும் இயற்கையை நோக்கி பயணிப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.